அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா வேலையுமே கிச்சனில் முடிச்சிருவோம். சமையல் பண்ணிடுவோம், பாத்திரம் கழுவிடுவோம், எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தா அதில் இருக்கிற உப்பு கறி பார்த்தாலே மனசு சங்கடமாக இருக்கும். இது எப்படிரா கை வலிக்கு தேய்ச்சி கழுவுறது அப்படின்னு கவலையே படாதீங்க. சால்ட்டாக க்ளீன் பண்ணிடலாம். கரை இருந்த இடமே தெரியாது. கவுண்டர் டாப் புதுசாக போட்ட மாதிரி பளபளன்னு மாறிடும். உப்பு கரை இருக்கிற இடத்துல தண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அங்கே நல்லா ட்ரை ஆக்கி விட்டுருங்க. ட்ரையாக இருக்கும்போது தான் இது யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஆப்ப சோடா போடுங்க. ஆப்ப சோடா நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹார்பிக் மாதிரியே ப்ளூ கலரில் ஆன்லைனில் பாத்ரூம் கிளீனர் ஒன்று விற்கிது. அதோடய ஃபோட்டோ வேணால் நான் இங்கே அனுப்பி விட்றேன். பாருங்கள், லாஸ்ட்டாக போடுறேன், அதை பார்த்துக்குங்க. அந்த கரை இருக்கிற இடத்துலலாம் ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு ஒரு இரும்பு நார் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். ரொம்ப அழுத்தி கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ட்டெல்லாம் இல்லை. சும்மா லைட்டாக நீங்கள் எல்லாம் தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பளிச்சுன்னு கழுவி விட்டுருங்க. உப்பு தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா நல்ல தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி கழுவி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சும்மா பளிச்சுன்னு பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.